டூ மந்த்ஸ் பிஃபோர் இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியான்னு ஒரு பொண்ணு. நானும் பேசினேன், அவளும் பேசினா, ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஹாப்பி மூமெண்ட் அப்படின்ற பேரில் என்னோடய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணேன். அவளும் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த ஐடி ஆக்டிவ்க்கே வரல. இதுக்கு நடுவில் நேற்று ஒரு ஃபோன் கால். ஹலோ, உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதை போய் பாரு. அந்த மெசேஜில் நான் பிரியாவுக்கு சென்ட் பண்ண என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அதுவும் ட்ரெஸ் இல்லாமல். எனக்கு அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. அதுக்குள்ளே திரும்ப ஒரு ஃபோன் கால். ஏய், நான் சொல்கிற அமௌண்ட்டை நீ எனக்கு செட்டில் பண்ணலைன்னா உன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இன்டர்நெட்டில் லீக் ஆகிடும். ஸோ யோசிச்சு நல்ல டிசிஷன் ஆகிடு. அந்த செகண்ட் செத்துடலாம் முடிவு பண்ணேன். ஒரு நிமிஷம், நான் ஏன் சாகணும்? நான் சாகக்கூடாது. நான் செத்த என்ன நடக்கும்? இதை பற்றி ஒரு 3 நாள் இன்டர்நெட்டில் வைரலாக பேசுவோம், அவ்வளோதான். இதே விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதே இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நடந்தால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது. அதுக்கு நான் கேட்குற பணத்தை கொடுக்குற அளவுக்கு முட்டாளாக இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா கண்டிப்பாக வெளியே வரும். அப்படி வெளியே வந்தால் என்னை பற்றி எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நான் என்ன பதில் சொல்கிறது? ஒரு கலர் பாட்டில் 2 ஸ்ட்ரா. விழுத்துறாதீங்க. What is this movie, Nathan? இது போட்டோஷாப் பண்ணிட்டா சார். போட்டோஷாப் யாரும் நம்பாதீங்க. போட்டோஷாப் பண்ணிட்டா சார். அப்ப அது மட்டும் ஒரிஜினலா சார்? ஹலோ ஹலோ மச்சான், என்னடா உன்னை பற்றி ஏதோ ஃபோட்டோலாம் வந்திருக்குது, உண்மையாடா? அதுவா மச்சான்? இது போட்டோஷாப் பண்ணிட்டா சார். போட்டோஷாப் யாரும் நம்பாதீங்க. போட்டோஷாப் பண்ணிட்டா சார்.